ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகி அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாரு, இனிமேலும் நீங்கள் இருக்கக்கூடாது, நீ வாரவதி போகலாம் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட நீ வாழவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறவ கூட நீ வாழணுன்ட்டு என்ன இருக்குன்றாங்க. ஆனால் இல்லை, நான் சொல்கிறது கேளுன்றாங்க. இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ரேவதின்றாங்க. இங்கே பாரு ரேவதி, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட வீட்டுக்காரர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ரேவதியை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுன்றாங்க. ரேவதியை நான் கூட்டிட்டு தான் போவேன்றாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவளை இங்கே விட்டுட்டு போகணும் மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நினைக்காதீங்கன்றாங்க. ஏன்னா இங்கேருந்து அவள் அடிமை வாழ்க்கை வாழணுமான்றாங்க. என் தங்கச்சி இங்கேருந்து அவள் அடிமை வாழ்க்கைலாம் வாழ ஒன்றும் தேவையே இல்லைன்றாங்க. நானும் போனா போட்டேன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போறீங்கன்றாங்க. ஒரு மனுஷியை கூட அவளை நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க, இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்களான்றாங்க. நீ வா ரேவதின்னு சொல்லி குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. தங்கராஜ் சொல்றதை கூட கேட்காம ரேவதியுமே அவங்க அண்ணன் கூட போயிடுவாங்க. தங்கராஜ் கோவத்தை பாத்தியடா, நீ இவ்வளோ தூரம் சொல்ற, அவனை ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்குறாளா? அவ வந்து அவங்க அண்ணனோட சேர்ந்தெல்லாம் போயிட்டான்றாங்க. எவ்வளவு திமிரு இருக்கு பாருடா தங்கராஜ் அப்படின்றாங்க. தங்கராஜ் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. டேய் என்னடா இன்னுமே பேசாம இருக்கான்றாங்க. அப்படியே உடஞ்சு போய் இருக்காங்க. அம்மா சைலண்டா இருமா, நானே ரொம்ப கோவத்துல இருக்கேன் அப்படின்றாங்க. ஒரு வார்த்தை கூட வந்து தங்கராஜ் பேச்ச ரேவதி கேட்காம அவங்களுடைய அண்ணனோட பேச்சை கேட்டு அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. அந்த ஒரு கோவம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. உடனே தங்கராஜ் அது யோசிச்சு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரேவதி இருந்துட்டு அண்ணன்றாங்க, நீ எதுவும் பேசாதவா ரேவதின்றாங்க. இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, இப்படி ஒருத்தவங்க நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சங்கட்டமா இருக்கு தெரியுமா ரேவதின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.